ஹாய், ஹலோ, வணக்கம் அன்புள்ள நண்பர்களே. உங்கள் அனைவரையும் பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் சேனலுடைய இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் வந்து கேன்வா 101 ஒரு சீரீஸ் தொடங்க போகிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த கேன்வா 101 சீரீஸ் அதில் முதலாவது வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறோம். கேன்வா 101 சீரீஸில் வந்து கேன்வாவில் எப்படி நாங்கள் கிராஃபிக் டிசைனிங் செய்கிறதுன்றதை நாங்கள் ஆரம்பத்திலேருந்து ஒரு மாஸ்டராக ஒரு லெவல் வரக்காட்டி நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். அதுதான் இந்த கோர்ஸ்ட்டு முக்கியமான நோக்கம். அதாவது நீங்கள் கேன்வா மாஸ்டர் பண்ணணுன்றது தான் இந்த கோர்ஸ்ட்டு முக்கியமான நோக்கம். ஓகே, அப்போ கேன்வாவை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் ஒன்று சொல்லிவிட்டு நான் வந்து இந்த கோர்ஸ்லுக்கும் இந்த வீடியோவுக்கும் நாங்கள் போகலாம். முதலாவது கேன்வா வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட்டில் உள்ள ஒரு அப்ளிகேஷன். அதாவது கான்ஸ்டன்ட் அப்டேட்டில் கொண்டது. அடிக்கடி அப்டேட் பண்ணப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்றதை நாங்கள் மறக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பேஸ்ட் கம்பெனி. இவங்க இப்போ வேர்ல்டு வைட் ஒரு பெரிய மார்க்கெட் ஷேர் வச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட அஃபினிட்டின்ற கம்பெனியும் அக்யூர் பண்ணி அஃபினிட்டியோட ப்ரொஃபஷனல் டூல்ஸ்களையும் வந்து அவங்க வாங்கி எடுத்து அவங்க வந்து டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்றதை நான் ஏற்கனவே ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தேன் நான். ஓகே, அப்போ கேன்வா கற்றுக்கொள்ள போக்குள்ள நாங்கள் வந்து சில விஷயங்களை நாங்கள் முக்கியமாக பார்த்துக்கொள்ளணும். முதலாவது இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்றதுனால இந்த யூசர் இன்டர்ஃபேஸ், இந்த மெனுக்கள், ஃபீச்சர்கள், அசெட்டுகள் இதெல்லாம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நாங்கள் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுற நாள்லேருந்து நீங்கள் நீண்ட காலத்துக்கு போகிற ஒரு ஃப்யூச்சரில் இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தாக்கா சில நேரம் அந்த இன்டர்ஃபேஸில் இதிலெல்லாம் சில சேஞ்சுகள் இருக்கலாம். எனவே அதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது. மோஸ்ட்லி வீடியோ வந்து உங்களுக்கு மிச்சம் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன் நான். அடுத்தது கேன்வாவை பொறுத்தவரையில் கேன்வா டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பிளானில் கொண்டது. முதலாவது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பிளான் சொல்கிற ஒரு பிளான் இருக்குது. ஃப்ரீ பிளான் இருக்குது. ஆல்ரெடி அது வந்து ஃப்ரீ பிளான். அதாவது நீங்கள் வந்து கேன்வாக்கு வந்து யார் வேண்டாலும் சைன் அப் பண்ணி ஃப்ரீயாக கேன்வா யூஸ் பண்ணலாம். ஆனால் கேன்வாவோட ப்ரொஃபஷனல் ஃபீச்சர்கள், நல்ல அசெட்டுகள் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளானுக்கு நீங்கள் போகணும். அப்போ ஒன்று எஜுகேஷனல் பிளானுக்கு போகலாம். எஜுகேஷனல் பிளானில் வந்து எஜுகேஷனுக்கு தேவையான கிளாஸ் ரூம் செட்டப்புகள் அந்த மாதிரியான சில ஃபீச்சர்கள் எல்லாம் இருக்கிறதோட ப்ரொஃபஷனல் பிளானில் உள்ள எல்லாமே இருக்குது அதில். அது வந்து எஜுகேஷனல் பிளான் வந்து ஸ்கூல்ஸுகளுக்காக, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்களுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஸ்டூடெண்ட்டுகளுக்காக வந்து அவங்க உருவாக்கினது. மோஸ்ட்லி அது வந்து ரொம்ப விலை குறைவான அமைப்பில் தான் அது இருக்கும். எனவே நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இலங்கை, இந்தியா, மலேசியா போன்ற நாடுகளில், பாகிஸ்தான் போன்ற நாடுகளெலாம் வந்து எஜுகேஷன் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கொண்டு அவங்க வந்து கேன்வாவை வாங்கி அதை வந்து அவங்க சின்ன கணக்குக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று யூஸ் பண்ணி தான் நான் அந்த கிளாஸை செய்ய போகிறேன். ஏன்னா எஜுகேஷன் தான் நாங்கள் உண்மையில் செய்ய போகிறோம். அதனால் நான் அந்த மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லாமல் நான் வந்து ப்ரொஃபஷனல் பிளானோட ஆல்ரெடி எடுத்திருக்கிறேன். ப்ரொஃபஷனல் பிளான்லேயும் வந்து 2 ஜாதி இருக்குது. தனிப்பட்ட முறையில் எடுக்கிற ப்ரொஃபஷனல் பிளான், அடுத்தது வந்து டீம் பிளான் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனியாக இருந்து நான் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு டீம் ஒன்று இருக்கும். எங்களுக்கு ஒரு 5 பேர், 3 பேர், 8 பேர், 10 பேர்ன்ற ஒரு டீம் ஒன்று இருந்தால் அந்த டீமில் உள்ள எல்லோரும் கேன்வா யூஸ் பண்ணுறதுக்கு தனித்தனி லைசன்ஸ் அவங்களுக்கு வேணும். அப்போ வந்து நான் 5 பேருக்கும் 5 யூசர் நான் க்ரியேட் பண்ணலாம். அப்போ 5 யூசர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈச் யூசருக்கு இவ்வளோன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. இந்த ப்ரைஸ் பிளான்லாம் கேன்வாட வெப்சைட்டில் போய்ட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நாங்கள் வந்து இப்போ எஜுகேஷனல் பிளானில் தான் நாங்கள் படிக்க போகிறோம். நிறைய ஃபீச்சர்கள் வந்து ஃப்ரீ பிளான்லேயும் இருக்கும். அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்ட்டு நான் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ கேன்வாக்கான இன்ட்ரடக்ஷன் போதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து வீடியோவுக்கு போவோம். இன்றைக்கி வந்து நாங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது கேன்வாவோட யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி, கேன்வாவோட மெனுக்களை பற்றி, கேன்வாவுக்கு ஓப்பன் பண்ணோன்னே என்னென்ன இருக்கின்றதை பற்றி நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். தொடர்ச்சியாக என்னோட இணைஞ்சிரிங்க. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டாயமாக. அதே மாதிரி பிரயோசனப்படக்கூடிய உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் வட்டாரத்தில் உள்ள எல்லாருக்கும் இதில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யூடியூப் அல்காரிதத்துக்கு அதை பீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வீடியோவுக்கு போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கேன்வாட ஹோம் பேஜில் நாங்கள் இருக்கிறோம். canva.com நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா
canva.com நான் அடிச்சிருக்கிறேன் பாருங்கள். canva.com ஹோம் பேஜில் இருக்கிறோம். ஹோம் பேஜில் போனோடனே வந்து அது லொகின்க்கு தரும். நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அதில் லாக் பண்ணிக்கொள்ளலாம். அது எப்படி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்றதுலாம் நான் போகல, அந்தளவுக்கு நீங்கள் பேசிக் தெரியாமல் இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. தெரியாட்டி நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அது எப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று தனியாக போடுறேன் நான். ஓகே, இல்லாட்டி அது ஓரளவு பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றியும் சொல்லி கொண்டிருக்கிறது போரிங்காக இருக்கின்றதுனால நான் வந்து டிரெக்டாக போகிறேன். இதுலேயும் கூட முக்கியமான டூல்கள், முக்கியமான யூசர் இன்டர்ஃபேஸ் சம்மந்தமான விஷயங்களை மட்டும், அதாவது கேன்வாட யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது கேன்வாட மெனு, கேன்வாட எப்படி கேன்வாவை ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுன்ற முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து தொட போகிறேன், நான் வந்து டச் பண்ண போகிறேன். அது இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து இதில் பேச போகிறது இல்லை. ஓகே, அப்போ நாங்கள் கேன்வாவுக்கு போனோடனே நீங்கள் இப்போ நாங்கள் லொக் ஆகிட்டோம். லொக் ஆகினோடனே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் பாருங்கள், இந்த டூன்ற எஜுகேஷனல் குரூப்பில் நான் ஒரு மெம்பராக இருக்கிறேன். அதில் மற்ற வேறு மெம்பர்களும் இருப்பாங்க. அப்போ நான் செய்கிற வேலை அவங்களுக்கு தெரியாது, அவங்க செய்கிற வேலை எனக்கு காட்டாது. நான் ஷேர் பண்ணினா மட்டும் அதை வந்து அவங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இதில் வந்து க்ரியேட் டிசைன் அடித்து எங்களுக்கு டிரெக்டாக போயிட்டு ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்ப்போம், இந்த முதலாவது இந்த ஹோம் பேஜ் மெனுவில் உள்ள அதாவது மேலே உள்ள கேன்வாட மெயின் மெனுவில் உள்ள ஐட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். இது எல்லாமே வந்து அவங்க கேன்வா சம்மந்தமான, அதாவது கேன்வாவில் வேலை செய்கிறதுக்கு உண்டான மெனு இல்லை. இது வந்து கேன்வாவை பற்றின மெனு, அதாவது கேன்வா என்னென்ன ஃபீச்சர்களை தருது உங்களுக்குன்றதை பற்றி பேசுகிறதுக்கான மெனு. அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். டிசைன் ஸ்பாட்லைட்டுன்ற எடுத்துக்கொண்டாக்கா இதில் போனால் காட்டுறாங்க பாருங்கள், அவ்வளோ நிறைய முக்கியமான ஐட்டங்கள். உதாரணத்துக்கு விஷுவல் டாக்குமெண்ட்ஸ், விஷுவல் ஸ்வீட்னா என்ன, டாக்ஸ்னா என்ன, வீடியோ எடிட்டர்னா என்ன, பிரிண்ட்டுக்கு போனால் பிஸ்னஸ் கார்டுனா என்ன, லோகோஸ்னால் என்ன. அதாவது இப்போ லோகோஸ்னால் நீங்கள் அடிச்சிங்க என்றால், உதாரணத்துக்கு நாங்கள் அடித்து பார்ப்போம். நீங்கள் லோகோஸ் அடிச்சிங்கன்னா எப்படி கேன்வாவை வச்சு நீங்கள் வந்து லோகோ க்ரியேட் பண்ணலாம், அந்த பிராண்ட் ஐடென்டிட்டி ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த பிராண்ட் ஐடென்டிட்டிக்கு ஹெல்ப் என்ன மாதிரியான விஷயங்களில் கேன்வாவோட ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜை தரும். பிராண்டை பற்றி, லோகோ க்ரியேட் பண்ணுறதை பற்றியெல்லாம் நல்ல ஒரு நாலேஜை தரும். ஓகே, அதை மாதிரி இப்போ நாங்கள் போனோன்னு சொன்னால் டாக்ஸுக்கு போனோன்னு சொன்னால் பாருங்கள், ஒரு டாக்கை க்ரியேட் பண்ணுறது எப்படி கேன்வாவில், விஷுவல் டாக்குமெண்ட்னா என்ன, எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்கு என்ன சப்போர்ட்டல் இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி மேஜிக் ரைட்ன்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் கேன்வாவில் ரைட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், அந்த சாட் ஜிபிடி அல்லது ஜெமினி மாதிரி டூல்கள் மாதிரி இது வந்து கேன்வாட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் தான் மேஜிக் ரைட்னு சொல்கிறது. அதை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் ரைட் பண்ணலாம்ன்றதெல்லாம் அவங்க காட்டுவாங்க. அந்த மாதிரி ஃபீச்சரில் பற்றின ஒரு ஓவர்வியூ தான் இதில் வந்து ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து படிச்சுக்கொள்ளலாம், என்ன விஷயம் இதை வச்சு செய்யலாம்ட்டு. எக்ஸாம்பிள்ஸ் காட்டிருப்பாங்க நிறைய. இங்கே பாருங்கள், டெம்ப்ளேட்ஸையும் கொஞ்சம் போட்டிருப்பாங்க அதில். அது வந்து ரொம்ப ஒரு அருமையான கைடன்ஸ் அவங்களோட. இது மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து பிஸ்னஸ்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் பாருங்கள், பிஸ்னஸில் வந்து அவங்களோட என்னென்ன வேர்ஷனல் நீங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. அதாவது கேன்வா என்டர்பிரைஸ்னா என்ன, கேன்வா டீம்ஸ்னா என்ன, கேன்வா சேல்ஸ்னா என்ன, மார்க்கெட்டிங்க்கு என்ன மாதிரி உதவும், க்ரியேட்டிவ்ஸ்க்கு எப்படி உதவும், ஏஜென்சிஸ்க்கு எப்படி உதவும்ட்டு அதை பற்றின விஷயங்கள்லாம் அவங்க போட்டிருப்பாங்க. எஜுகேஷன்ட்டு போயிட்டாக்கா டீச்சர்ஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு இது வந்து என்ன மாதிரி உதவக்கூடியதாக இருக்கும். எல்எம்எஸ், அதாவது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்டெக்ரேஷன்ஸ் எப்படி செய்கிறது, எப்படி கேஸ் ஸ்டடீஸுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இதில் போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹையர் எஜுகேஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கேன்வா ஃபார் கேம்பஸ், உண்மையிலே கேம்பஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட வந்து கேன்வா வந்து எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன கேம்பஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க ஆல்ரெடி அப்படின்றதெல்லாம் வந்து கேன்வா வந்து இந்த பேஜில் போட்டிருப்பாங்க. ஓகே, சரி. இப்போ வந்து நாங்கள் அடுத்தது வந்து ப்ரைஸிங் அண்ட் பிளான்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங். அதில் வந்து ஃப்ரீ பிளானை பற்றி இருக்குது. ஃப்ரீ பிளான்டா என்னன்றது போட்டிருப்பாங்க. ப்ரோ பிளான்டா என்ன, டீம்ஸ்னா என்ன, என்டர்பிரைஸ்னா என்ன, எஜுகேஷன் பிளான்டா என்ன, இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நாட் ஃபார் ப்ராஃபிட்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது கேன்வா வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக 100% ஃப்ரீயாக அவங்களோட ப்ரோ வெர்ஷன்ஸை கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை எப்படி செய்கிறதுன்றதெல்லாம் வந்து இந்த பேஜில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ இது வந்து அப்போ மெனு வந்து மெயின் மெனுவில் இதை பற்றி தான் வந்து கேன்வா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
ஓகே. ஆனால் அது வந்து எங்களுக்கு டே டு டே லைஃப்பில் எங்களுக்கு கேன்வா யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது பெரிய ஒரு யூஸாக இருக்காது. எங்களுக்கு தேவை ஆக்சுவலாக கேன்வாவை எப்படி யூஸ் பண்ணுறன்றது வந்து உள்ளுக்கு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அதில் வந்து நாங்கள் பாருங்கள், இந்த ஏரியா இருக்குது இல்லையா, இந்த ஏரியா அப்படியே வந்து எங்களுக்கு தேவையான ஏரியா. அது அப்படியே இந்த ஹோம் பேஜில் வந்து ஃபுல் ஏரியா. இப்போ இல்லை இவங்க காட்டுறது வந்து நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்டெல்லாம் இங்கே வந்து நாங்கள் போட்டிருப்பாங்க. டெம்ப்ளேட்னு சொன்னால் ஏற்கனவே பண்ணின ஒரு டிசைன், அந்த டிசைனை நாங்கள் எடுத்து மாடிஃபை பண்ணி எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் டெம்ப்ளேட் நாங்கள் சொல்லுவோம். ஓகே. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதில் டாக்ஸ் இருக்குது, ஒயிட் போர்ட். அதாவது நான் என்னென்ன டெம்ப்ளேட் கூட யூஸ் பண்ணுவேனோ அந்த டெம்ப்ளேட்லாம் இதில் காட்டும். இந்த யூஸரை பொறுத்தவரையில் நான் அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணதில்லை. அது சாதாரணமாக அது ஒரு கெஸ்ஸிங் ஒன்று எடுத்து முக்கியமான டெம்ப்ளேட்டுன்னு சொல்லி கொஞ்சம் டெம்ப்ளேட்டில் காட்டும். அதே மாதிரி டாக்ஸுன்றதுக்கு போனால் என்னென்ன அதாவது டாக்குமெண்ட்டில் என்னென்ன க்ரியேட் பண்ணலாம்ன்றதை இதில் காட்டும். ஒயிட் போர்ட்ஸ்னு போனால் அதில் ஒயிட் போர்ட் டைப்புகள், பிரெயின் ஸ்டார்ம் பண்ணக்கூடிய ஃப்ளோ சார்ட் ஒயிட் போர்டுகள், டீம் ஒயிட் போர்டுகள் என்னென்னலாம் யூஸ் பண்ணலும்ன்றதை அதுக்கு கீழே காட்டும். அப்போ அதில் வந்து க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். எங்களுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ்னு போனால் ப்ரெசன்டேஷன்ஸில் என்னென்ன மாதிரியான ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணலான்றதை இது காட்டும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பவர் பாயிண்ட் அல்லது கீநோட் மாதிரியான டூல்கள் யூஸ் பண்ணிருப்பீங்க ஏற்கனவே ப்ரெசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து நீங்கள் கேன்வாவில் க்ரியேட் பண்ணலாம். பாருங்கள், பிளாங்க் ப்ரெசன்டேஷன் ஒன்று க்ரியேட் பண்ண வேணும். உங்களுக்கு ஒரு மொபைலுக்கான ப்ரெசன்டேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணலாம், இல்லை சாதாரண ப்ரெசன்டேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். பாருங்கள், ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணும்போது அது வந்து பிளாங்காக தரும். அந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ளான அளவு எல்லாத்தையும் சரியாக எடுத்து அது தரும். அப்போ நாங்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று எடுத்து எங்களுக்கு இப்போ பாருங்கள், அதை நான் ரோலோவை பண்ணோன்னே அது வந்து ஒவ்வொன்றா காட்டுது. அந்த பேஜில் என்ன 25 பேஜ் இருக்குது அந்த ப்ரெசன்டேஷனில், அந்த 25 பேஜையும் காட்டுது. நான் அதை கிளிக் பண்ணேன்னா அந்த 25 பேஜையும் இங்கே போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு அதை தேவையான மாதிரி அந்த டெம்ப்ளேட் எடிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ ஃபீச்சர் ரிச்னு பாருங்கள். அப்படி இதில் பாருங்கள், அப்படிப்பட்ட டெம்ப்ளேட்டில் ஆயிரக்கணக்கான டெம்ப்ளேட்டுகள் இருக்குது, ஒவ்வொரு துறைக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் சிம்பிளாக ஒரு கிராஃபிக் டிசைனராக மாறலாம். எப்படின்னு சொன்னால் இதில் உள்ள டெம்ப்ளேட்டில் வச்சே நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் படிக்கலாம். அவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்டில் இருக்குது. 100% வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக க்ரியேட் பண்ணது. சிலது கொஞ்சம் டிசைனல் கொஞ்சம் அங்கே இங்கே அப் அண்ட் டவுன்ஸ் கொஞ்சம் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆனால் அதை பற்றி நீங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. ஆனால் நல்ல டிசைன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதை வச்சு நீங்கள் டிசைனை படிச்சுக்கொள்ளலாம், கிராஃபிக் டிசைனை படிக்கலாம். சரி, ஓகே. நான் கேன்வா கிளிக் பண்ணுறேன். ஹோம் பேஜுக்கு நான் வந்துட்டேன். இந்த இடத்துல ஹோம் அடித்து கூட எங்களுக்கு வந்துடலாம். சரி, இப்போ பாருங்கள், அடுத்தது இது மேஜிக் ஸ்டூடியோன்ட்டு கேன்வா சொல்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுற டூல்கள். ஓகே, அதுக்கு முன்னே நான் இதில் முடிக்கலைன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரெசன்டேஷன்ஸை பார்த்தோம். அதே மாதிரி சோஷியல் மீடியான்னு போனால் சோஷியல் மீடியா டூல்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியாவுக்கு க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன்ஸ், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கலாம், ஃபேஸ்புக் போஸ்ட்டாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அது மாதிரி டிக்டாக், யூடியூப் தம்ப்நெயில், இந்த மாதிரி எல்லாமே இதில் க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். எல்லாமே வந்து இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் தான். இந்த பாருங்கள், இன்ஸ்டாகிராம் அடித்தா இன்ஸ்டாகிராமை காட்டுது. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணால் பிளாங்க் ரீல் ஒன்று காட்டும். அதில் நாங்கள் வந்து எங்களோட கிராஃபிக்ஸை க்ரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து யூடியூப் தம்ப்நெயில் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னா, என்னோட யூடியூப் தம்ப்நெயில் எல்லாமே வந்து கேன்வாவில் தான் க்ரியேட் பண்ணுறது. நான் வந்து யூடியூப் தம்ப்நெயில் என்ன படிச்சேன்டா பாருங்கள், வந்துருச்சு. இப்போ இதை வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் நிறைய கண்டிருப்பீங்க, நிறைய பேர் க்ரியேட் கண்டிருப்பீங்க. இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு நான் ஒன்று அடிக்கிறேன் பாருங்கள், டாப் 10 ஷாக்கிங் மூமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் நான் ஒன்று போட்டு இது. அப்போ இது வந்து ஒரு தம்ப்நெயில். அப்போ இது வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் தேவையில்லை, வேறொரு இமேஜ் தான் வேணும்னு சொன்னாக்கா இந்த இமேஜை நீங்கள் எடுத்து போட்டுட்டு நீங்கள் அதை அழிச்சிட்டு வேறொரு இமேஜை கொண்டு போடலாம். அது இமேஜ் எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இது இந்த இன்டர்ஃபேஸை நாங்கள் இப்போ பார்ப்போம் என்னன்னு சொல்லி. இதில் வந்து பாருங்கள், எலிமெண்ட்ஸுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் இதில் ஃபோட்டோஸ் இருக்குது. நான் இதில் பாருங்கள், ஷாக் லேடின்னு சும்மா அடிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஃபோட்டோஸில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய அந்த மாதிரி இருக்குது. ஷாக் ஆகின லேடிஸ்ட ஃபோட்டோஸ்ன்ற மாதிரி இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதை போடுவோம். ஓகே, எனக்கு இந்த பிங்க் கலர் பேக்ரவுண்ட் தேவையில்லைன்னு நான் நினச்சேன்னு சொன்னால் எடிட் இமேஜுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவருக்கு போயிட்டு
நான் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு இதை வந்து இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இமேஜ் எடிட் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த கலரில் சேஞ்ச் பண்ணலாம், எனக்கு இந்த ஆர்ட் ஒர்க்கில் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணலாம், டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு பார்த்தீங்களா இவ்வளோ ஈஸின்ட்டு சொல்லி இந்த டெம்ப்ளேட் எடிட் பண்ணுறது இந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் வந்து இதில் இந்த மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு எனி டைம் எனக்கு வந்து இந்த இது இங்கே இருக்கிற இந்த மெனு ஓப்பன் மெனுன்றது மெனுவை கிளிக் பண்ணிட்டு ஹோம் பேஜுக்கு எனக்கு எனி டைம் போகலாம். இப்போ நான் செஞ்ச டிசைன் வந்து இங்கே அன்டைட்டிலாக சேவ் ஆகிரும், நான் ஒரு பேர் ஒன்று கொடுக்கலாட்டி. ஓகே, அப்போ அது வந்து சோஷியல் மீடியாவுக்கு உண்டான விஷயங்கள். அடுத்தது வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம் கேன்வாவில். வீடியோஸ் எப்படின்னு சொன்னால், நீங்கள் கேன்வாவில் அனிமேஷனை க்ரியேட் பண்ணி நீங்கள் வீடியோவை அதை மாற்றவும் இயலும், அல்லது இப்போ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அதை கொண்டு வந்து கேன்வாவில் யூஸ் பண்ணவும் இயலும். ஓகே, அதை வச்சு நீங்கள் வந்து ரீஃப்ரேம் பண்ணி மொபைலுக்கு ஏற்ற மாதிரியோ யூடியூபுக்கு ஏற்ற மாதிரியோ எல்லாத்துக்கும் தேவையான மாதிரியும் ரீஃப்ரேம் பண்ணி நீங்கள் அதை வந்து சைஸில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது இது இந்த மாதிரி. இப்போ நீங்கள் வீடியோ ஒன்று பிளாங்க் வீடியோ ஒன்று போயிட்டு க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணவும் இயலும், அல்லது ஏற்கனவே உள்ள ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி சைஸை எடுத்துக்கொண்டு போகலாம் இயலும். அப்படி இல்லாட்டி கஸ்டம் சைஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எங்களுக்கு தேவையான சைஸை கொடுத்து நீங்கள் போகலாம். இது வந்து எப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற சைஸ் இது எதுலேயுமே இந்த டெம்ப்ளேட்டுகளில் அந்த அவங்களோட ஏற்கனவே தர டெம்ப்ளேட்டு எதுக்குமே மெச்சாவாத ஒரு சைஸுக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அப்போ வந்து நீங்கள் வந்து கஸ்டம் சைஸை கொடுத்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, வெரி வெரி ஈஸி. வந்து ஒன்றுமே கஷ்டம் இல்லை. நான் வந்து ஓவர்வியூக்காக வேண்டி தான் எல்லாத்தையுமே காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து பிரிண்ட் ப்ராடக்ட்ஸ் என்னென்னா, உதாரணத்துக்கு பிஸ்னஸ் கார்டா, இன்விடேஷனாக, போஸ்ட் கார்டா, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பாருங்கள், இதில் போய்ட்டு பார்த்தா டிஷர்ட் டிசைன் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு மக் டிசைன், அது இது எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நீங்கள் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் கூடும், உங்களோட கிராஃபிக் டிசைனிங் திறமையும் கூடும். ஓகே, அடுத்தது வந்து வெப்சைட்னு ஒன்று சேர்த்துருக்கிறாங்க. இது இப்போ ரீசெண்ட்லி தான் வந்து கேன்வா சேர்த்தாங்க. நான் ஒரு ஏற்கனவே வெப் டெவலப்பராக வெப் டிசைனராக இருக்கிறதுனால என்னை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லான டூலாக நான் நினைக்கல. என்னென்னா, இது வந்து பிஸ்னஸ் பர்சனல்ஸ் வந்து ஒரு சிம்பிள் ஒன் பேஜ் லேண்டிங் பேஜ் ஒன்று மட்டும் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் அவங்க டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் அமைச்சு வச்சுருக்கிறாங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்டுக்கு அது வந்து போதாதுன்றது என்னோடய தாழ்மையான அபிப்பிராயம். மேபி இன் ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் இது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இல்லை மோக்கு போனீங்கன்னு சொன்னால் எல்லாமே இதில் காட்டுவாங்க. பாருங்கள், டெம்ப்ளேட்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே காட்டுவாங்க. சரியா? ஓகே, உங்களுக்கு அப்படியே போயிட்டு கொண்டே இருக்கலாம். வேண்டியதை வந்து சூஸ் பண்ணலாம். கேலண்டராக, ஒர்க் ஷீட்டாக அப்படின்னு எங்களுக்கு வேண்டியதை சூஸ் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ இந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஜிக் ஸ்டூடியோன்னு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி செய்கிற எல்லாத்துக்கும் வந்து கேன்வா மேஜிக் ஸ்டூடியோன்ட்டு சொல்லுவாங்க. நாங்கள் செஞ்ச ப்ரொஜெக்ட் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இதில் பார்க்கலாம். அடுத்த இதில் டெம்ப்ளேட்ஸ்க்கு போனீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெம்ப்ளேட்ஸ் திரும்ப அதே விஷயம் தான் நாங்கள் பார்க்குறோம். இதில் வந்து ஒன்று கேட்டகரைஸ் பண்ணி வேறு விதத்தில் கேட்டகரைஸ் பண்ணி இதில் போட்டிருப்பாங்க. என்ன டைப்புன்றதை வச்சு இது பண்ணுவாங்க, என்ன ஜானர் இல்லாட்டி என்ன விஷயம்ன்றதை வச்சு, என்ன கலருன்றதை வச்சு எல்லாமே வந்து பிரித்து போட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஒர்க் கிட்ஸ்ன்ற ஒன்று இருக்குது. அது எங்களுக்கு தேவையில்லை. அதை பற்றி அது என்ன செய்கிறோம் ஒர்க் கிட்ன்றதை பற்றி இதில் இந்த பேஜில் வந்து கேன்வா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக வந்து எங்களுக்கு ஃபோட்டோஸும் ஃபுல்லாக கேன்வாவில் இருக்குது. கேன்வா வந்து பிக்ஸாபே, பெக்சல்ஸ்ன்ற 2 கம்பெனியும் எக்வயர் பண்ணி அதில் உள்ள அவ்வளோ ஃபோட்டோஸையும் வந்து ஃப்ரீயாக வந்து கேன்வா யூசர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஐகான்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் ஐகான்ஸும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுவில் தான் இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான கான்டென்ட்ஸ். அடுத்து நாங்கள் ஹோம் பேஜுக்கு போனால் முக்கியமாக அடுத்த விஷயம் வந்து பிராண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் கிட்டை யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பிராண்ட் கிட்னு சொன்னால் நீங்கள் ஒரு கம்பெனியாக இருந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் யூஸராக இருந்தால் இல்லாட்டி ஒரு டீம் மெம்பராக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் கிட்டை க்ரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் பிக்சல் டு பர்ஃபெக்ஷன் சொன்னால் பிக்சல் டு பர்ஃபெக்ஷன்ட கலர், அதுக்குண்டான ஃபாண்ட், அதோட லோகோ, ஷேப் எல்லாமே நான் வந்து அதை கொடுத்து ஒரு பிராண்ட் கிட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதை வச்சு நான் ஆர்ட் ஒர்க்கல் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு அந்த பிராண்ட் கிட்டில் உள்ள ஐட்டங்களை நான் வந்து யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுதான் பிராண்டுன்னு சொல்கிறது. அதுக்கு நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் வெர்ஷன் வச்சுருக்கணும். அதனால் எங்களுக்கு மிச்சம் ரிலவெண்ட் இல்லை. நான்
நிப்பாட்டி வைப்போம். அடுத்தது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஸ்ன்ட்டு இருக்குது. நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து கேன்வாவோட இப்போ இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பற்றிலாம் நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். கிளாஸ் ஒர்க்ன்றது வந்திருக்குது. என்னென்னா இது எடுகேஷன்றதுனால கிளாஸ் ஒர்க்ன்றது வந்திருக்குது. ஓகே, அப்போ இவ்வளோ தான் நீங்கள் முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. அது இல்லாமல் நாங்கள் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணி அல்லது ஒரு ஆர்ட் ஒர்க் உள்ளுக்கு போன உடனே, ஒரு கேன்வாஸ் உள்ளுக்கு போன உடனே வர்ற டூலை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வீடியோ ரொம்ப லாங் ஆகிருமோன்ற ஒரு பயத்தில் நான் கொஞ்சம் சுருக்கமாகவே நான் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, நான் இப்போது நாங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஃபார் யூன்றதுக்கு போயிட்டு சொல்லுவோம். நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறது வச்சுக்கொண்டால் பாருங்கள், அந்த போஸ்ட்டுக்கு நான் இதை காட்டுது. இந்த இடத்துல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும், இது நாங்கள் வந்து டிசைன் டெம்ப்ளேட்ஸ், இந்த டிசைன்றதில் வந்து டிசைன் டெம்ப்ளேட் எல்லாத்தையுமே அது காட்டும். நான் ஏற்கனவே ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டினேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. அடுத்தது எலிமெண்ட்ஸ்னு போயிட்டீங்கன்னு சொன்னால் எலிமெண்ட்ஸில் வந்து எல்லாமே இருக்குது. உதாரணத்துக்கு ஃபோட்டோஸாக இருக்கலாம், கிராஃபிக்ஸாக இருக்கலாம், ஷேப்ஸாக இருக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற ஃபீச்சர் கூட இப்போ கேன்வா வந்து சேர்த்துருக்கிறாங்க. அதுக்கு மேஜிக் டூல்ஸ்னு சொல்லி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நான் அது சேர்த்துருக்கிறாங்க. ஸ்டிக்கர்ஸாக இருக்கலாம், ஜிஃப்வெல், வீடியோஸை கொண்டு போடலாம். எல்லாமே வந்து எலிமெண்ட்ஸாக தான் இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரேம்ஸ்ன்ட்டு அவங்க சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது ஒரு வட்டமான ஒரு ஃப்ரேமை நாங்கள் எடுத்து போட்டோம்னா சர்க்கிள் வடிவில் இருக்குது. இதுக்கு ஒரு இமேஜை நாங்கள் கொண்டு போடும்போது இங்கே பாருங்கள், ஃபோட்டோஸ் ஒன்று நான் கொண்டு போடும்போது இங்கே பாருங்கள், அந்த வட்டமான ஷேப்லுக்கும் அந்த சர்க்கிள் ஷேப்லுக்கும் அந்த ஃபோட்டோ வந்து பொருந்தி வரதை நீங்கள் பார்க்கலாம். இது எங்களுக்கு தேவைப்படும். நாங்கள் கிராஃபிக்ஸ் செஞ்சுட்டு போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்குது. இதெல்லாம் இருக்குது. அப்போ இது வந்து எலிமெண்ட்ஸ்லுக்கும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு எத்தனையோ ஜாதி டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் அதிலே அவங்க வச்சுருக்கிறாங்க. சில ஃபார்மட்டுகள், டெக்ஸ்டல், சில டெம்ப்ளேட் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி புதுசாக க்ரியேட் பண்ணலாம், டைப் பண்ணி வேண்டிய மாதிரி அதை செஞ்சு கொள்ளலாம். ஓகே, நீங்கள் சாதாரணமாக சும்மாவே நீங்கள் டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு போகலாம். சும்மா அந்த இது ஹெட்டிங்ட்டு போட்டு ஒரு ஹெட்டிங்கை போடலாம். அப்படி நீங்கள் போடவும் மேலும். அப்படி இல்லாமல் இதுலேருந்து ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணவும் மேலும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் ஒன்று யூஸ் பண்ணி அதோட கலரை மாற்றி யூஸ் பண்ணவும் மேலும். சரியா, அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து வேண்டிய மாதிரி இதில் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ வெர்ஷன்லேயே எக்கச்சக்கமானதெல்லாம் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த எஜுகேஷனல் வெர்ஷன் இருக்கிறதுனால எஜுகேஷனல் வெர்ஷனில் ப்ரொஃபஷ்னலாக கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து எஜுகேஷனல் வெர்ஷன்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்குறீங்க. ஓகே, சரி. அடுத்தது வந்து பிராண்ட், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிராண்ட் கிட்ட நீங்கள் இருந்தாக்கா பிராண்ட் இதெல்லாம் காட்டும் இதில். அடுத்து வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ், இமேஜஸ், ஆடியோ அதெல்லாத்தையும் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணி எங்களுக்கு திரும்ப யூஸ் பண்ணலாம். சரியா, அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு போயிட்டு இதில் அப்லோட் பண்ணலாம். அல்லது ரெக்கார்ட் கூட பண்ணலாம். ரெக்கார்ட் யூர் செல்ஃப்னு போட்டு இந்த வீடியோ இப்போ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதை கூட எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதில் நாங்கள் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது இதை எடுத்து எங்களுக்கு ட்ரா பண்ணலாம். இந்த ட்ரா பண்ணுறதுக்கான டூல்ஸ் இருக்குது. சரியா, ட்ரா பண்ணுறதுக்கான டூல்ஸ் இருக்குது. ட்ரா பண்ணலாம், ஆர்ட் ஒர்க்கல் போடலாம், இந்த மாதிரி செஞ்சு காட்டுறதுக்காக யூஸ் பண்ணலாம். சரியா, எங்கிட்ட நாங்கள் செஞ்ச ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்கட் மாதிரி இங்கனக்குள்ளே காட்டுது. அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன ஆப்ஸ். அப்போ இவ்வளோ தான் கேன்வாவில் இருக்குது. இதில் ஒன்றொன்றுக்கும் போகும்போதும் அதோட கான்டெக்ஸ்ட் மெனுவில் நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு போகும்போதும் நாங்கள் விரிவாக அதில் பார்த்து கொண்டு போவோம். ஓகே, தொடர்ச்சி என்னோட இணைஞ்சிரிங்க. நாங்கள் நிறைய விஷயங்கள் படிக்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து இது வந்து வெறும் ஸ்க்ரச்சிங் த சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ தான். இதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் கேன்வாவில் நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். அதனால் தொடர்ச்சியாக இணைஞ்சிரிங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.